Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்னைக்கு நான் ஒரு அடை தோசை அது எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உளுந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு அளவா செய்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப். வெள்ளை பச்சரிசி ஒரு 1/2 கப். இட்லி அரிசி அதாவது தோசை அரிசி நாங்கள் வெள்ளை நாடுன்னு சொல்லி வாங்குவோம், அது ஒரு 1/2 கப். இப்போ இதெல்லாம் நனைய போடுவோம். ஒரு 4-5 மணித்தியாலும் ஊற விடணும். ஒரு பின்னேரம் 3 மணிக்கு நீங்கள் ஊற விட்டால் ஒரு 6-7 மணிக்கு அரைச்சி உடனே சுட்டு உடனே சாப்பிடலாம். இப்போ எல்லாம் ஊறி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு ஒரு பீஸ் சேர்த்துருக்குறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன். 3 நாள் தான் சேர்த்துருக்குறேன். தேவையான கூடுதலாகவும் சேர்க்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு. இதுக்கு சின்ன சீரகம் சேர்க்கணும். நான் சேர்க்கலை, நான் விட்டுட்டேன், அது சேர்க்கலை. இப்போ பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நாங்கள் மிக்சி ஜாரில் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்க்கணும். ஃப்ரெஷ் தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி இதுக்கு தனி மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். தனி மிளகாத்தூள். இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, தேவையான உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு கெட்டி சாம்பல், அதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பூண்டு பல் ஒரு 3-4 பூண்டு பல்ல சின்னனா வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன். இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி சேர்க்கணும். புளி வந்து ஒரு 2-3 கொட்டை சீட்ஸ் எடுத்து தான் நாங்கள் அதை க்ளீன் பண்ணி தசையை மட்டும் எடுத்து அதில் போடணும். நிறைய புளி சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். சேர்த்து தேங்காய் வந்து எங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறோமோ 3-4 பேருக்கு அளவாக தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாங்கள் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுப்போம். சம்பல் சட்னி ரெடி ஆகிட்டுது. இப்போ அடை தோசையை நாங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுவோம். நல்லா தோசைக்கல்லை காய வச்சு அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ நாங்கள் ஊற்றிட்டு இதுக்கு நெருப்பு கூடுதலாக ரொம்ப கூடுதலாகவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு 2 பக்கம் திருப்பி போடணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தளர்ந்து நல்லெண்ணெயோ நெய்யோ பட்டரோ இல்லை நீங்கள் சமைக்கிற ஆயிலுண்டா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியானது. நான் ஏற்கனவே தானிய தோசைன்னு போட்டிருக்கிறேன், யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இது வந்து 4 பொருள் தான் நான் சேர்த்துருக்குறேன், 4-5 பொருள் தான். உங்களுக்கு தேவையான பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு சட்னி கூட தேவையில்லை. இதை சுட்ட நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, ஊற வைக்க தான் ஒரு 4-5 மணித்தியாலும் தேவை. பின்னேரம் 3 மணிக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் அரைச்சி ஒரு 7-7:30 மணிக்கு சுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.